பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு கோவை காந்திபுரத்தில் கட்டப்பட்டு வரும் பெரியார் நூலகம் மற்றும் அறிவியல் மையத்தின் கட்டுமான பணிகளை நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். இந்த நிகழ்வில் கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் மற்றும் அரசு அலுவலர்கள் உடனிருந்தனர். அமைச்சர் ஏவா வேலு நிருபர்களிடம் கூறியதாவது: கோயமண்டலத்தினுடைய தலைநகராக இருக்கிற இந்த கோயமுத்தூர் தந்தை பெரியார் அவருடைய பெயரில் சார்பாக இங்கே 7 ஏக்கரா இடம் ஒதுக்கப்பட்டு 1,98,000 சதுரடியில் அனைத்து வசதிகளுடன் கூடிய ஒரு நூலகத்தை பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாருடைய பெயரில் அது கட்ட வேண்டும் என்று 110 நிதியின் கீழ் அறிவித்தார்கள். அறிவித்ததோடு மட்டுமல்ல, 2024 11வது மாதம் அவரே அடிக்கல் நாட்டினார்கள். அடிக்கல் நாட்டுகிற பொழுதே 2026 ஜனவரி மாதம் இதை திறக்க வேண்டும் என்று பொதுப்பணித்துறைக்கு அவர்கள் ஆணையிட்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் மாதம் இந்த பணிகள் அந்த காலக்கெடுவுக்குள் அது முடிப்பதற்காக மாதம் தொடர்ந்து நாங்கள் ஆய்வு மேற்கொள்கிறோம். மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் ஆய்வு மேற்கொள்கிறார், துறையினுடைய செயலாளர் அவர்கள் ஆய்வு மேற்கொள்கிறார்கள். இந்த துறையில் அமைச்சர் என்கிற முறையில் நானும் அதை ஆய்வு மேற்கொள்கிறோம். பொதுவாக ஆய்வு என்பது இது நீண்ட நெடிய நாளிற்கு இந்த கட்டடம் நிலைத்திருக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தரமாக இந்த கட்டடங்கள் கட்டப்படுகிறதா, ஆய்வகங்கள் வைத்து பயன்படுத்துகிற பொருள்கள் சோதனை செய்யப்பட்டு அந்த சோதனை அடிப்படையில் சான்றுகள் பெற்று இந்த கட்டிடங்கள் கட்டப்படுகிறதா என்பதை நாங்கள் ஆய்வு மேற்கொள்கிறோம். இதனுடைய திட்ட மதிப்பீடு 300 கோடி ரூபாய். இதில் 250 கோடி ரூபாய் கட்டட பணிக்கும் 50 கோடி ரூபாய் புத்தகம் போன்ற ஏனைய நூலகத்திற்கு வேண்டிய பல்வேறு கம்ப்யூட்டர் போன்ற கணினி போன்றவர்களெல்லாம் இந்த திட்ட மதிப்பீடிலே அவைகளும் உள்ளடங்கியது. இந்த கட்டடம் தரத்தளத்தோடு கூடிய 7 மாடி கட்டிடமாக இந்த கட்டிடம் நிறைவாக அமையும். இது நகரப்பகுதியில் கட்டப்படுகிற கட்டடம் என்கிற காரணத்தினால் ஏறத்தாழ 4 சக்கர வாகனங்கள், அதாவது காரு 200 கார்கள் நிறுத்துவதற்கு உடைய இடம் இதில் ஒதுக்கப்படும். 450க்கும் மேற்பட்ட 2 சக்கர வாகனங்கள் இங்கே நிறுத்துவதற்கு ஏற்பாடு செய்யப்படுகிறது. 2 மாடி வரைக்கும் எக்ஸலேட்டர் மூலிமா போகலாம். மீதி ஏனைய மாடிகளுக்கு 4 லிஃப்ட்டு இதில் உள்ளடங்கி தான் இந்த கட்டடப் பணிகள் நடைபெற்றிருக்கிறது. இதற்கு வேண்டிய அரசு சம்பந்தப்பட்ட சான்றுகள்லாம் பெறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் சொன்னால், இந்த பகுதியில் விமானங்கள் பயணிப்பதால் அதனுடைய சான்றுகள் விமான நிலையத்தின் மூலமாக NOC பெற்றிருக்கிறோம். தீயணைப்பினுடைய சான்று பெற்றிருக்கிறோம். கட்டட வரைபடத்தினுடைய சான்று DTCP அதனுடைய சான்று பெற்றிருக்கிறோம். பொதுவாக எங்கள் துறைக்கு வந்து அரசு கட்டடங்களாக இருந்தாலும் முறையாக சான்றுகள்லாம் பெற்று அனுமதி பெற்று தான் கட்டடம் கட்ட சொல்லி துறையின் சார்பாக நாங்கள் ஆணையிட்டு இருக்கிறோம். அந்த வேலையை சான்றுகள் எல்லாம் கூட இங்கே பெறப்பட்டு இந்த பணிகள் நடைபெறுகிறது. இதில் சிறப்பு என்று எடுத்துக்கொண்டால் ஒரு 300 பேர் உட்கார்ந்து அமரக்கூடிய அளவிற்கு ஒரு கலையரங்கம் இதில் அமைக்கப்படுகிறது. அறிவியல் மையம், குழந்தைகள் நூலகம், போட்டித் தேர்வுக்கான நூலகம், மாற்றுத்திறனாளிக்கென்று தனியாக ஒரு பிரிவு, நம்முடைய தாய்மொழியான தமிழுக்கென்று தனியாக ஒரு பிரிவு இதில் அமைக்கப்படுகிறது. இது போன்ற பல்வேறு ஒரு நவீனமான, என்ன சென்னைக்கு அடுத்து ஒரு கல்வி நகர் என்று சொன்னால் கோயம்புத்தூரை சொல்லலாம். ஏன்னா இங்கே பல காலமாக பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகள் எல்லாம் நிரம்பி இருக்கிற பகுதி இந்த பகுதி. ஆனால் இன்றைய இருக்கிற நியூ டெக்னாலஜி, புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி இந்த கட்டடங்கள் கட்டப்படுகிறது. ஆனால் எங்களை பொறுத்தளவுக்கு நாங்கள் ஆய்வு மேற்கொள்கிற பொழுது நாங்கள் எண்ணுகிற அளவிற்கு இந்த பணிகள் வேகமாக தான் சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த குறிப்பிட்ட முதலமைச்சர் அவர்கள் சொன்ன அந்த குறிப்பிட்ட தேதியில் இந்த நூலகம் திறப்பதற்கு வேண்டிய அத்தனை பணிகளும் பொதுப்பணித்துறையின் சார்பாக ஒப்பந்ததாரர்களை உள்ளடக்கி இந்த பணிகள் சிறப்பாக நடைபெறும்.
பொதுவாக இந்த கட்டடத்துக்கு நாங்கள் பிரைவேட் ஆர்கிடெக்சர் இது அழகுறை இருக்க வேண்டும் என்பதற்காக ஏற்கனவே நாங்கள் வந்து ஆஸ்கர் என்கிற ஒரு பிரைவேட் ஆர்கிடெக்சரை தான் என்கேஜ் பண்ணோம் நாங்கள். ஆனால் அவர்களும் தொடர்ந்து மாதம் அவங்களுடைய பொறியாளர்களும் இங்கே வந்து ஆய்வு மேற்கொள்கிறார்கள். ஏதாவது கட்டடம் கட்டுகிற பொழுது ஏதாவது சந்தேகம் ஏற்படுமானால் அந்த சந்தேகத்தை அப்பப்போ நிவர்த்தி செய்கிறாங்க. ஆக அந்த அடிப்படையில் தான் இந்த பணிகள் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதனால் அந்த குறிப்பிட்ட தேதியில் அதை நாங்கள் கட்டி முடிப்போம். பொதுவாக தமிழ்நாட்டில் வந்து 100 ஆண்டு காலையும் தாண்டி 150 ஆண்டு, ஏன் 1800 கட்டப்பட கட்டடங்கள் கூட அதுக்குன்னு தனியாக ஒரு விங்கு வச்சுருக்கிறோம். நாங்கள் பழைய கட்டடங்களை புனரமைக்கிற பணி என்ற அடிப்படையில் கட்டப்படுகிறது. நாம் நினைக்கிற மாதிரி வந்து அது குறிப்பிட்ட புதிய கட்டடங்களை கட்டுற மாதிரி கட்டலாம் முடிக்க முடியாது அவைகளெல்லாம். ஏன்னா பழைய கட்டடங்கள்லாம் பெரும்பான்மையாக பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் சிமெண்ட் இல்லாத காலங்களில் சுண்ணாம்பு கலை வைத்து தான் கட்டடங்கள்லாம் கட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் அதே மெத்தட் அந்த பழமை மாறாத கட்டணும்னு சொன்னாக்கா, இப்போ சிமெண்ட்டை வச்சு கட்டணும், கம்பி வச்சு கட்டினா நாளைக்கு கட்டி முடிச்சிடலாம் நீ குறிப்பிட்ட தேதியில். இது பழமை மாறாமல் அப்படின்னு சொன்னாக்கா டிசைன் மாத்திரம் இல்லை, அதில் பயன்படுத்துகிற பொருள் கூட அந்த பொருள் தான் வந்து பயன்படுத்தணும். ஆனால் பார்த்து தான் செய்யணும். உதாரணம் இப்போ இருக்கிற நியூ டெக்னாலஜியில் பூசி வேலைன்னு பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷனுக்குன்னு தனி சிமெண்ட் இருக்குது, பூசி வேலைக்குன்னு தனி சிமெண்ட் இருக்குது. இப்போல்லாம் இது அப்படியே இல்லை. அந்த காலத்தில் வந்து பூசி வேலைன்னு எடுத்திங்கனாக்கா சுண்ணாம்பு கலவை, கடுக்காக்கொட்டை தண்ணி, நாம் உண்ணுகிற முட்டை இருக்குது பாரு, அந்த முட்டை இவைகள்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி தான் பூச்சி வேலையும் இருக்கும். அதனால் வந்து இது குறிப்பிட்ட இந்த அளவுக்கு நம்ம அவசரப்பட முடியாது. எந்த ஒப்பந்தராக இருந்தாலும் சரி, அந்த ஒப்பந்த காலத்தில் சில பார்த்திங்கன்னா நாங்கள் 3 வருஷம் கூட கொடுத்துருப்போம். நாங்கள் ஒப்பந்த காலன்றதை கொடுத்துருப்போம். நான் சென்ற முறைக்கு அதுக்கு முன்னால் ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் நினைக்கிறேன், நீங்கள் சொன்ன கட்டடத்தை நானே போய் நேரடியாக நான் பார்த்தேன். பணிகள் நடைபெற்று கொண்டு இன்னும் விரைந்து நடைபெறுவதற்கு அரசாங்கத்தின் மூலமாக எங்கள் பொறியாளர்கள் அதில் தனி கவனம் செலுத்துவாங்க. அதுமாதிரி தமிழ்நாட்டில் கன்னியாகுமரியிலேருந்து ஆரம்பித்து சென்னை வரைக்கும், சென்னையில் ஹுமாயூன் மஹால்ன்றது பார்த்திங்கன்னா அது முகலாய பேரரசு காலத்து கட்டடம். அது முகலாய பேரரசு ஹுமாயூன் மஹாலில் தான் ஆட்சி நடத்திருக்கிறாங்க. இப்போ அந்த கட்டடத்தை கூட நாங்கள் தான் சீரமைச்சுருக்கிறோம். அதனால் அது ஒரு பாரம்பரிய கட்டடன்றதால் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சிறப்பாக அந்த கட்டடத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அதில் வந்து வேகம் காட்டுவதை விட அது உறுதித்தன்மை உருவாக்குறது தான் அந்த நோக்கம், எங்களுடைய நோக்கம். அது எல்என்டி வந்து ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி வந்து அவனுக்கு தானாலாம் வந்துள்ளது. நான் அந்த கோயம்புத்தூருக்கு பயணிக்கிற பொழுது பத்திரிக்கை நம்ம முதல்ல இந்த கேள்வி தான் கேட்பாங்க. ஏற்கனவே நீலாம்பூர்லேருந்து கேரள எல்லை வந்து இணைக்கிற வரைக்கும் 27 கிலோமீட்டர் இருக்குது, இது 10 மீட்டர் சாலையாக இருக்குது. கோயம்புத்தூரை சுற்றி பார்த்தா 4 வழி சாலைலாம் இருக்க போது இது மட்டும் இருக்குது. இல்லை ஏறத்தாழ 6 வந்து டோல்கேட் போட்டு வசூல் பண்ணிருக்கிறாங்க. இது எப்போ தான் நீங்கள் எடுப்பீங்கன்னு என்ன பல முறை கேட்டிருக்கிறீங்க. இந்த தமிழக அரசினுடைய பெரும் முயற்சியின் காரணத்தினால் ஒரு முறைக்கு பல முறை ஒன்றிய அரசாங்கத்தினுடைய அமைச்சர் மாண்புமிகு நிதின் கட்கரியை பார்த்து கடிதம் கொடுத்து தொடர்ந்து நாங்கள் வந்து மாநில அரசாங்கத்தின் மூலமாக கொடுத்த அழுத்த அடிப்படையில் தான் கடைசியாக வந்து எல்என்டியினுடைய ஒப்பந்த காலம்ன்றது 2032 வரைக்கும் ஒப்பந்த காலம். எல்என்டியினுடைய ஒப்பந்த காலம் முதல்ல அவங்க குறுக்க மறுத்தாங்க. மறுபடியும் நாங்களே நேரடியாக கூப்பிட்டு எல்என்டியுடைய நேரடியாக, ஏன்னா சில பணிகள் எல்என்டியில் வந்து தமிழ்நாட்டுடைய கட்டுப்பாடு இருக்கிற சாலைகளை அமைக்கிறதுல அவங்க இருக்கிறாங்க. ஏன்னா அந்த உரிமையை வைத்துக்கொண்டு அவங்க இடத்துல ஒரு முறைக்கு 2 முறை நாங்கள் பேசி, அப்புறம் கடைசியாக நிதின் கட்கரி அமைச்சரிடத்தில் பேசி முடிவு செய்து அந்த கோப்புகள் எனக்கு தான் வந்து நானும் ஒப்புதல் வழங்கி அதுக்கு பின்னால் தான் இப்போ வந்து எல்என்டியில் அவங்க கொடுக்கணும்னு ஒத்துக்கினாங்க. இந்த ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி தான் 199 கோடி ரூபாய் அவளுக்கு பணத்தை கொடுத்துட்டு அந்த சாலையை எடுத்துவது என்று முடிவு செய்யப்பட்ட பணங்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ அந்த சாலையை எடுத்த உடனே நாங்களும் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறோம். என்ன கடிதம் எழுதியிருக்கிறோன்னா, அந்த சாலை எங்களிடத்தில் ஒப்படைத்தால் நாங்கள் விரைந்து அதை செய்து கொடுக்க முடியும் என்ன கடிதம் எழுதியிருக்கிறோம். அதனால் எங்கிட்ட ஒப்படைச்சாங்கன்னாக்கா நாங்கள் வந்து நகாய் வந்து சாலை போடுவதை விட உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், மாநில அரசாங்கம் தரமாகவும் அதே நேரத்தில் குறிப்பிட்ட காலகட்டங்களில் ஒப்பந்தாரங்களை முடிக்க அந்த பணிகள் நாங்கள் செய்துருக்கிறோம். ஆனால் எங்களிடத்தில் ஒப்படைத்தார்கள் என்று சொன்னால் அந்த குறிப்பிட்ட காலத்தில் அந்த 6 வழிச்சாலையாக, அது 4 வழிச்சாலையாக கூட கிடையாது, அது வருங்காலங்களில் 6 வழிச்சாலையாக அமைப்பது என்று நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். எங்களிடத்தில் கொடுத்தால் அது 6 வழிச்சாலையாக உடனே அதை வந்து நாங்கள் முடித்து கொடுப்போம்.
அல்லது ஒன்றிய அரசாங்கம் இல்லை 27 கிலோமீட்டர் தூரம் இருக்குது நாங்களே தான் செய்ய போகிறோன்னு சொன்னாக்கா மாநில அரசாங்கத்தின் மூலமாக அப்பப்போ நான் ஆய்வை மேற்கொள்வேன். அது விரைந்து அந்த சாலை அமைவதற்கு அரசின் சார்பாக அத்தனை முன்னெடுப்பும் நாங்கள் எடுப்போம். வந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே நாங்கள் கோயம்புத்தூர் மேற்கு புறவழிச்சாலை ஒன்று செய்து கொண்டிருக்கிறோம். அது 3 கட்டமாக பிரித்தோம். முதல் கட்டம் இப்போ பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இரண்டாவது கட்டத்தை பொறுத்தளவுக்கு 98% நிலையெடுப்பு முடிந்து விட்டது. இப்போ நிலையெடுப்பு முடிந்துவிட்ட காரணத்தினால் இப்போ மானிய கோரிக்கை எங்களுடைய மானிய கோரிக்கைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறதுனால இப்பொழுது ஏப்ரல் மாதம் 29-30 வாக்கில் மானிய கோரிக்கையெல்லாம் நிறைவடைந்து ஓட்டான் அக்கௌண்ட்டுக்கு போயிடும். அதுக்கு முன்னால் மே மாதமே அது ஒப்பந்தம் கோருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அது ஒப்பந்தம் கோரவுடனே இரண்டாவது கட்ட பணி நடைபெறும். மூன்றாவது கட்டத்தை பொறுத்தளவுக்கு மாவட்ட நிர்வாகத்தின் மூலமாக நிலையெடுப்பு பணிகள் 3வது கட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது முடிந்த உடனே அந்த பணிகளை முடித்துவிட்டு தான் நீங்கள் சொல்கிற கிழக்கு புற சாலைக்கு நாங்கள் வர முடியும். போதுமா? அவினாசி பாலத்தை பொறுத்தளவுக்கு ஏற்கனவே ரயில்வே துறையின் மூலமாக உங்களுக்கே தெரியும். இப்போ எங்களை பொறுத்தளவுக்கு இங்கே 2 டெக்கு தான் இருக்குது போட வேண்டியது. இந்த பகுதியில் அவினாசி அந்த நிலப்பகுதியில் 3 டெக்கு 3 பில்லர் போட வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. பொதுவாக ரயில்வே பாலங்கள் என்று எடுத்துக்கொண்டாலே சொல்கிறேன் நான், ஆர்ஓபி என்று சொல்லப்படுகிற ரயில்வே பாலங்கள் என்று சொன்னால் நாங்கள் மாநில அரசாங்கம் மட்டும் முடிவு செய்ய முடியாது. அது வேறு பகுதியாக இருந்தாலும் சரி, இந்த பகுதியாக இருந்தாலும் எங்களுடைய பகுதி ஸ்டேட் கவர்மெண்ட் பகுதியை பொறுத்தளவுக்கு நாங்கள் உடனே எப்பவுமே போட்டுருவோம். அந்த ரயில்வே பகுதி என்பது எப்பொழுதும் அங்கே ரயில்வே துறையில் அதுக்குன்னு தனி விங்கு இருக்குது, பொறியாளர்கள்லாம் இருக்கிறாங்க. அதுக்கென்று அங்கே ஏற்கனவே பல்வேறு வகையிலே சில ஆய்வுகள்லாம் இருக்குது. அது ஒரு முறைக்கு 2 முறை, 1 முறைக்கு 3 முறை அந்த ஆய்வை 2 போத் சைடு இன்ஜினியர்லாம் முடிவு பண்ணி அதுக்கு பின்னால் அவங்க என்ஓசி கொடுத்தா தான் நாங்கள் கட்ட முடியும். இங்கத்தை பொறுத்தளவுக்கு இது வரைக்கும் 3 முறை ஜாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன் இது வரைக்கும் 3 முறை நடந்திருக்குது. இன்னும் அவங்க எங்களுக்கு என்ஓசிலாம் கொடுக்கல. ஆனால் கிரேடர்லாம் ரெடியாக வச்சுருக்குறோம். அது மீண்டும் அதை வலியுறுத்தி கொண்டே இருக்கிறோம். அது நான் குறிப்பிட்ட தேதியில் கொடுத்துருந்தா அந்த ஏப்ரல் மாதம் நான் திறந்திருப்பேன் நான். ஆனால் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். அது என்ஓசி கிடைச்ச உடனே அந்த கிடைச்ச பார்த்திங்கன்னா அதுக்கு 2 மாதம் தான் எங்களுக்கு தேவைப்படும். அதுக்கு மேலே அதிக நாள்லாம் கூட தேவைப்படாது. அதனால் அது அது சம்மந்தமாக நான் மீண்டும் என்னுடைய துறை இன்ஜினியர் அதனுடைய ஒப்பந்தாரெல்லாம் திங்கட்கிழமை ஒரு ஆய்வுக் கூட்டம் வச்சுருக்கிறேன் நான் சென்னையில் என்னோடய அலுவலகத்தில். அது இன்னும் கொஞ்சம் வேகமாக முடிக்கூடும். ரயில்வே துறைக்கு எங்களுடைய அதிகாரிகள் தொடர்பு கொண்டு அந்த என்ஓசி வாங்கிறதுக்கு வேண்டிய முயற்சி செய்வாங்க.